ஸோ கொத்தமல்லி கீரை சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி கீரை புதினா எல்லாம் போட்டு மிக்ஸ் சட்னி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து நல்லா நல்லா வந்து வரணும். ஸோ நல்லா வந்து வரணும். கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, டமாட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ கீரை போட்டுட்டு இது வதக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து கீரை அதிகமாக தான் இருக்கும். வெந்துச்சுன்னா கம்மி. புளி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஸோ அவ்வளோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்மில் வேகட்டும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ வெந்த பிறகு பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் நல்லா வேக வச்சுக்கோன்னா அந்த க்ரீனிஷ்னஸ் வந்து கம்மி தான் நம்மளுக்கு வந்து இது இருக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக வந்து நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடும்.